தர்மமும் கௌரவமும் முக்கியம் நினைக்கிறதுனாலதான் இப்போ நான் கஷ்டப்பட்டு இருக்கேனியா. அந்த கௌரவத்தையும் நீங்க கேவலப்படுத்திக்கலையா? அன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி என் பொண்ணு ஆனந்தி என் இடத்துல இருந்து காணாம போன நகையை கண்டுபிடிச்சு இந்த ஊர்மானத்தை காப்பாத்திருக்காயா. இனிமேலாவது நன்றியோடு நடப்பை நம்புறையா. இதுக்கு மேல எனக்கு பேச விருப்பம் இல்ல. வாங்க எல்லாரும் போலாம். ஒரு நிமிஷம்ப்பா. எல்லாரும் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஆனா எங்களை பஞ்சாயத்துக்கு இழுத்து ஊரு முன்னாடி நீங்க தான் திருடினீன்னு அடிச்சு பேசின பிரசிடென்ட் மட்டும் இன்னும் மன்னிப்பு கேட்கலையே. பிரசிடென்ட்டையும் ஊருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்புறம் நாங்க போறோம். ஏமா யார ஊரு முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்ற? வேற யாரு? உங்க அண்ணனதே. எங்க அப்பாவும் நானும் தான் களவாண்டோன்னு சொல்லி என்னெல்லாம் குத்தம் சொன்னீங்க. பழி எங்க மேல போட்டியல்ல. எங்க அப்பாவும் நானும் திருடலன்னு இன்னைக்கு போலீஸே சொல்லிருச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என் அப்பாவோட வயசுக்கு மரியாதை இல்லாம வாய்க்கு வந்த மாதிரி பேசினதுக்கு பிரசிடென்ட் மன்னிப்பு கேட்கணும். ஏமா ஆனந்தி, என்ன பேசுற நீ? இப்ப கூட களவாண்டவங்க யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாது. இந்த நாடகம்லாம் நீ பண்ணதா கூட இருக்கலாம். குண்டுமணி தங்கம் களவு போனாலே 24 மணி நேரத்துல கண்டுபிடிக்க முடியாது. இம்புட்டு நகைய 4 மணி நேரத்துல கண்டுபிடிச்சேன்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? திருடினவங்களை பார்த்தா நீங்க தானே சொல்றீங்க. ஊர்ல ஒரு பையன் சாட்சி சொல்லலையே. திருடவங்க மொத்தமா இங்கதான் நினைக்கிறாங்க. பிறகு யாரு வந்து சாட்சி சொல்ல? அவங்களதான் சொல்லிக்கணும். ஏங்க ஒரு நிமிஷம். நாங்க சொன்னதானே நம்ப மாட்டீங்க. இதே ஊரை சேர்ந்த முக்கியமான சாட்சி ஒண்ணு இருக்கு. அவரை வர சொல்றேன். அவரு சொல்லுவாரு. அப்ப நம்புங்க. முத்து, இப்ப அவரை கூட்டிட்டு வாடா. சரி மாப்ள. அண்ணே, என்னல நடக்குதுங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. சாட்சி கேட்டியல? இவர்தான் களவாணிகளை பார்த்த சாட்சி. என்ன வைத்தியரே, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த திருட்டு பசங்களை நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. பாம்பு கடியோட என்கிட்ட 2 பேர் வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது களவாணி பயலுங்க மாதிரி தெரிஞ்சது. வைத்தியத்துக்கு வந்தவங்கள சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் தான் வைத்தியம் பார்த்தேன். அப்ப திடீர்னு ஒருத்தன் வந்தான். அவசரமா பாம்பு கடி பட்டவனை கூட்டிட்டு போனான். நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. அவன் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டான். அவனை கடிச்சது சாதாரண பாம்பு மாதிரி தெரியல.